இந்த ப்ராடக்ட்லாம் இல்லாம ஜிம் பக்கமே போகாத. ஹலோ டைட்டன்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ஒர்க் அவுட்டுக்கு தேவையான ஜிம் கியர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜிம் கியர்ஸ்னோட நீங்க நினைக்கிற மாதிரி ஜிம் கியர் கிடையாது. என்னன்னு காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட் காமிச்சிடுறேன், காமிச்சிட்டு அதோட பர்பஸ் என்னன்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஸ்லீவ். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து எல்போ ஸ்லீவ். மூணாவது இது என்னோட ஃபேவரட்னு கூட சொல்வேன். ஏன்னா நம்ம அப்பர் பாடி எது போட்டாலுமே வந்து நமக்கு ரிஸ்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதை வந்து இன்ஜுரிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிஸ்ட் பேண்ட். ஓகே, நாலாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக் ரிஸ்ட் பேண்ட், பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அசஸ் பண்ணும். ஸோ கையில் இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ நீங்கள் லேட் புல் டவுன் போடுறீங்க அப்படின்னா இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இழுக்கும்போது உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ணாது. பேசிக்காக இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த நீ ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை எல்போ ஸ்லீவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களோட ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு இன்ஜுரிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இன்னொன்று, இது உங்களுக்கு டைட் அந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கனால அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வார்மாக இருக்கும். அப்படி வார்மா இருக்கிறதுனால நீங்க ஹெவி வெயிட் புஷ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடாது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் போட்டா இன்ஜுரி ஆறாதான்னு கேட்டா அதுதான் கிடையாது. என்னதான் நீங்க இதெல்லாம் மாட்டினாலுமே உங்க ஒர்க் அவுட்டோட பேசிக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க கரெக்டா போடல அப்படின்னா என்னதான் கர்ணனோட கவச குண்டலத்தை மாட்டினாலுமே இன்ஜுரி வரதான் செய்யும். இந்த ப்ராடக்ட்லாம் இல்லாம ஜிம்மு பக்கமே போகாத அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் இது எதுவுமே இல்லாம தான் ட்ரைன் பண்ணிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோமே, இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல பசங்களோட விளையாடும் போது எதுவுமே இருக்காது, ஹெல்மெட் பேடு எதுவுமே இல்லாம தான் விளையாடுவோம். ஆனா இதே இது ஸ்டேடியம்ல போயிட்டு விராட் கோலி தோனி மாதிரி நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது எதுவும் இல்லாம போக முடியுமா? மூஞ்சு முகர்லாம் இப்போ பிகினர்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நான் காட்ட போற பொருளை பத்தின ஒரு நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிக்கோங்க. அதை நீங்க எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் கிரியேட்டின். இது நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல கேட்ட காமனான கொஸ்டின் இதுதான். கிரியேட்டின் எதுக்கு யூஸ் பண்றோம், எப்போ யூஸ் பண்ணணும், எவ்வளவு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ கிரியேட்டினை பத்தின டீடைல் வீடியோ நான் அடுத்து போடுறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா, இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறதுனால சொல்ல முடியும். இது வந்து ஒரு ப்ரீ ஒர்க். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸோட வேலை என்னன்றத அப்கமிங் டேஸ்ல டீடைல் வீடியோவா போடுறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய்.